அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது மூலியமாக சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது S&P ஒரு 1.3% டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 1.2% டவுனு, நாஸ்டாக் ஒரு 2.5% டவுனு. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. ஜாப்லெஸ் கிளைம் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பேமெண்ட், அப்புறம் ISM மேனுஃபேக்சரிங் பேமெண்ட், இது மூணுமே வந்துச்சு. இதில் மேனுஃபேக்சரிங் பேமெண்ட் மட்டும் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருந்துச்சு. மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப்லெஸ் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துருந்துச்சு. அண்டு ISM மேனுஃபேக்சரிங் பேமெண்ட் வந்து கான்ட்ராஸ்ட் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இது எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு, 4% 5%லாம் போயிடுச்சு. எங்கள் டார்கெட் 2% தான். அதனால் அதை குறைக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரே இது. அப்போ தான் வந்து மணி சர்க்குலேஷன் வந்து நாடு ஃபுல்லாக கம்மியாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாகுங்கிற இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கனாமி வந்து கான்ட்ராக்ட் தான் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் வந்தப்போ எல்லாமே மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவான டேட்டாவாக இருந்துச்சு, மார்க்கெட் ரேலி ஆகிட்டு இருந்துச்சு மேலே. ஆனால் இன்னைக்கு புதுசாக இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு ஃபேவரான டேட்டா வரும்போது மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னா, ஐயோ எக்கனாமி டவுன் ஆகுது, ரெசன் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கொடுமையை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா மட்டும்தான் 5% பாசிட்டிவ். அதுவும் பாருங்கள் கேப் அப்பில் வந்து பாசிட்டிவ். மைக்ரோசாஃப்ட் வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான், ஆப்பிள் 1.5, டெஸ்லா 6.5, கூகுள் ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். என்விடியா வந்து அதுவும் ஒரு 6.5 வந்து நம்ம ஊர் HDFC பேங்க் மாதிரிங்க. இந்த என்விடியாலாம் ஏறினாலும் 4-5% ஏறுறான், இறங்கினாலும் 5-6% இறங்குறான். அப்புறம் அமேசான் வந்து ஒரு 1.5%. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டே படுபயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி பிடிச்சி இறக்குன்னு இறக்கிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 13% ஏறி திருப்பியும் 18க்கு மேலே போயிடுச்சு. எனக்கு என்னமோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை பிடிச்சி மேபி இந்த அடுத்த வாரம்லாம் பிடிச்சி இறக்குன்னு இறக்க போகிறாங்கன்னு தோணுது. இந்த பைத்தியக்காரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேதுங்க. ஆக்சுவலி இது நல்ல டேட்டா மார்க்கெட்டுக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், ஏறணும். ஓகேங்களா, இப்போ இந்த 10 இயர் பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டெய்லியும் 10 இயர் பாண்டில்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இறங்கியிருக்கு. எங்கே அந்த 10 இயர் பாண்டில் இருக்குது இந்த பார்த்தீங்களா, முதல் முறையாக வரலாற்றில் பல மாதங்கள் கழித்து அவன் 4க்கு கீழே போயிருக்கிறாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி நல்லா இருந்தால் தான் இவன்லாம் கீழே போவான். ஓகேங்களா, இவன் கீழே போயிருக்கிறான். அதே மாதிரி இந்த ஃபெட் வாட்ச் டூல் இருக்குது பார்த்தீங்களா, நேற்று வந்து 90%க்கு மேலே இருந்துச்சு ப்ராபபிலிட்டி அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 67%-ஆக கம்மியாகி போச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா இதுக்கு இன்னும் 50 நாள் இருக்குது, 2.5 மாதம் இருக்குது. 2.5 மாதங்கிறது மிகப்பெரிய டைம்லைன். அண்ட் அதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி ஒரே நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% வந்து குறைஞ்சி போச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவ்வளோ நாள் நான் பார்த்த மார்க்கெட் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணல, திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுது. எனக்கு என்னவோ மார்க்கெட் பிஹேவ் பண்ணதுக்கு இந்த மாதிரி காரணங்களே கற்பிக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான். ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறத விட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பைத்தியக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுது. சரி பார்ப்போம். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம வந்து இந்த நியூஸை முடிச்சிடலாம். அடுத்து வந்து ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ ஏடிஆரில் வந்து உங்களுக்கு இன்ஃபோசிஸ் பாசிட்டிவாக முடித்திருக்கிறான், ICICI 1% நெகட்டிவாக முடிச்சிருக்கிறான். ஒரு நிமிஷம், நாளையும் பார்த்தா நான் மறந்துடுறேன். இங்கே பார்த்துருவோம் நம்ம. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இங்கே வந்து 0.8% நெகட்டிவாக இருக்கான், இங்கே வந்து 0.7% பாசிட்டிவாக இருக்கான். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். விப்ரோ வந்து ஃப்ளாட்டு, இங்கே வந்து 1% டவுனு. ICICI வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4% டவுனு, இங்கே வந்து 1% டவுனு. HDFC வந்து 1.4 வந்து அப்பு, இங்கே வந்து 0.83 தான் அப்பு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் இன்ஃபோசிஸ் மட்டும் ஒரு நல்ல சிக்னலை இண்டிகேட் பண்ணுது. மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ ஏடிஆருமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று விழுந்தது மட்டும் இல்லாமல் இன்றும் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். நாஸ்டாக்லாம் பாருங்கள் 0.73% டவுனில் இருக்கிறான். உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டும் டவுனில் தான் இருக்குது. விக்ஸ் வேறு லைட்டாக ஏறிக்கிட்டு இருக்குது. இது லைவில் தான் இருக்குது பாருங்கள். விக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, 18லேருந்து திருப்பி மேலே ஏறிட்டு இருக்கிறான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இப்படி தாங்க இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம நிக்கி பார்ப்போங்க, ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சோ ஏங்க வழக்கமாக நம்ம இவன் 1% தாங்க நெகட்டிவில் பார்ப்போம், இவனுங்க 4% நெகட்டிவில் இருக்கிறான். நிக்கியும் 1% நெகட்டிவில் இருக்கான். ஐயோ பயங்கரமான நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிஃப்ட் நிஃப்டின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க.
ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் கேப் டவுன் காமிக்கிறாங்க. என்னங்க நடக்குது இங்கே? ஒன்றும் புரியவில்லையே, ஒன்றும் விளங்கவில்லையே மண்ணாங்கிற மாதிரி இருக்குது. நல்ல வேலைங்க நான் எதுவும் பொசிஷன் எடுக்கலை. இந்த மாதிரிலாம் பஞ்சாயத்து பண்ணுற நேரத்தில் அது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நேற்று வந்து முடிஞ்ச இடம் ஒரு 11 இங்கே பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 25,055 முடிச்சிருக்கிறான். அடேங்கப்பா, சொன்ன மாதிரியே பாருங்கள் 257 பாயிண்ட் 250 பாயிண்ட் கேப் டவுன். ரீசெண்ட் டைமில் இவ்வளோ கேப் டவுன் நடந்தே இல்லை. இவ்வளோ கேப் டவுன் முதல்ல நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. மேபி நிஃப்டி வந்து இந்தளவுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம 250 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அந்த கேப் டவுனில் எந்த லாஜிக்குமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ மேபி இந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகாமல் போகலாம். ஓகேங்களா, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது அதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய நிஃப்டியோட நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று 25,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. 25,000க்கு மேலே க்ளோஸும் வச்சுட்டான். 25,010ங்கிறது ஆவரேஜ் க்ளோசிங்காக இருக்குது. விச் மீன்ஸ் புல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைஸை வந்து மேலே ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். விர்ஜின் சிபிஆர் வேறு ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்கா, அப்படியே 2 நாள் முன்னாடி போனீங்கன்னா இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. இப்போ 250 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா அவன் 850 கிட்ட ஓப்பன் ஆகும்போது இந்த விர்ஜின் சிபிஆரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக உண்மையாலுமே இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுற மாதிரி 250 பாயிண்ட் கேப் டவுன்னா 2 விர்ஜின் சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆவாங்க. கண்டிப்பாக ஒரு ரேலி மேலே வராமலாம் அவனால் போக முடியாது. ஸோ இப்போவே சொல்லிடுறேன், டுமாரோ சிபிஆர்லாம் போட தேவையில்லை. விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸை மேலே ஏற்றிட்டு புல்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே கன்சிடரிங் 200 மேலே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே மிகப்பெரிய ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் அது 100 பாயிண்ட்டாவோ 50 பாயிண்ட்டாவோ கம்மியாக வந்து கேப் டவுன் ஆகிட்டா அப்படின்னா ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளால் அதை சொல்ல முடியாது. எந்த ப்ரைஸில் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை சொல்ல முடியும் நம்ம. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் எந்த ரியாக்ஷனும் நமக்கு பண்ண தெரியாது. ஏன்னா பொசிஷன்ஸ் அப்போ தான் க்ரியேட் பண்ணுவாங்க, ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க, ஃபேக் மூவ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு மேலேயும் ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக ஃபால் வருதுன்னா வைங்களேன். அப்போ ஃபால் இருந்து ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதுதான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அண்ட் அசெண்டிங்கில் ட்ரெண்டிங் டே வந்திருக்கு. அடடா, இன்றைக்கி கீழே ட்ரெண்ட் ஆயிரும் போலையே. விர்ஜின் சிபிஆர்லேருந்து ஒரு ரிவர்சலை கொடுத்துட்டு திருப்பியும் போகிறான்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட். ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறதுனால இது அசெண்டிங் ட்ரெண்டிங் டேங்க. மேலே தாங்க ட்ரெண்ட் ஆகணும், அவன் கீழே ட்ரெண்ட் ஆகும். எது வேணாலும் நடக்கலாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கன்வின்சிங்காக முதல்ல கேப் டவுனே கன்வின்சிங்காக இல்லை. அதே மாதிரி இந்த வேல்யூவேஷன் வந்து ப்ரைஸ் மேலே போகிறதும் கன்வின்சிங்காக இல்லை. ஸோ தட் எனக்கு கீழே இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. 25,000லேருந்து அதாவது இப்போ ஓவர் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு நல்லா புல்லிஷாக இருக்குது. ஒரு சின்ன ஃபால் வந்து ஒரு 100-200 பாயிண்ட் ஃபால் வந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அப்போ வந்து நான் இப்போதைக்கு கேப் டவுனுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல். ஏன்னா இது கொஞ்சம் ஹியூஜாக இருக்குது. அதனால் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அவ்வளோ கரெக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பட் அஸ் பர் த டெக்னிக்கல்ஸ் இன்றைக்கி வந்து R1 ட்ரெண்டிங் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நேரோ சிபிஆருங்கிறதுனால 2 பக்கமே ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ S1 ட்ரெண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் அதுக்கு விர்ஜின் சிபிஆர் வந்து ஒரு இடையில இந்த கௌசிக் வந்து அப்படிங்கிற மாதிரி குறுக்க நிற்கிறான். அதனால் இவனை மட்டும் தள்ளி விட்டுரு. இவன் இல்லைனா நம்ம S1 ட்ரெண்டிங்கும் ஹை ப்ராபபிள்னு சொல்லிடலாம். இவன் இருப்பதால் என்னால் அதை சொல்ல முடியவில்லை. அதனால் விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ட்ரெண்டிங் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்ல முடியும். மேபி விர்ஜின் சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் வந்து சிபிஆர் வரைக்கும் ரெக்கவர் ஆகி வர்றது வந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ட்ரெண்டிங் மூவாக தான் கன்சிடர் ஆகும். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரான்னா அந்த ஒரு 250 பாயிண்ட் ரெக்கவர் 150 பாயிண்ட் ரெக்கவரி ஆன மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அதுவும் ட்ரெண்டிங் மூவாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தான் R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. R2லேருந்து கிளியரான செல்லிங் ப்ரெஷர் வந்து சிபிஆர் வரைக்கும் வந்துருச்சு. விச் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹேண்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஹையர் லெவலில் செல்லர்ஸ் வராங்க. இன்றைக்கி இவனுக்கே 250 பாயிண்ட் கேப் டவுன்னா பேங்க் நிஃப்டிலாம் ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி அவன் ஓப்பன் ஆகும்போது இவனுக்கு வேறு விர்ஜின் சிபிஆர் இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் இருக்குங்க. இந்த விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஆனால் இந்த இடத்துல ஒரு போயிட்டு இப்படி ரிவர்ஸ் ஆனால் அப்படின்னா அதுக்கும் எல்லா வாய்ப்பு இருக்குது. நான் கண்டிப்பாக ரெக்கவரி எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா இது வந்து ஒரு லாஜிக்கல் இல்லாத கேப் டவுனாக இருக்குது, பைத்தியகாரத்தனமான கேப் டவுனாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஒரு அசனிங் சிபிஆர் வேறு வந்திருக்கு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ மேபி ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
ஸோ இங்கேருந்து விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். இப்போ இதையும் தாண்டி ப்ரைஸ் போயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லி சிபிஆரை தாண்டி ப்ரைஸ் மேலே போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரேலியை ஃபர்தராக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால், ஏன்னா இவனே வந்து ததிகினத்தோம் தாம்னு ஆடிக்கிட்டு இருக்கிறான் பேங்க் நிஃப்டி. உங்களுக்கு பையர்ஸ்கிட்டையும் ஸ்ட்ரென்த் இல்லை, செல்லர்ஸ்கிட்டையும் ஸ்ட்ரென்த் இல்லை. இன்றைக்கி அது ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் டேயாக போய் இங்கே இந்த இடத்துல இருக்க இப்போ வந்து இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் செல்லஸாக பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகி செல்லஸாக மாறிட்டாங்க அப்படின்னா விர்ஜின் சிபிஆர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பான், திருப்பி ஃபர்தராக ஃபால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ப்ராபபிலிட்டி இன்றைக்கி இருக்கிறதுனால எனக்கு என்னமோ இந்த விர்ஜின் சிபிஆர் ரிவர்சலை தவிர வேறு ஒரு ட்ரேடை வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லவே முடியலை, கன்சிடரிங் த கேப் டவுன். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா இன்றைக்கி டேவை நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். வி ஹேவ் ஆல்வேஸ் அனதர் டே அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சென்செக்ஸ்லேயுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஃபார்ம் ஆன அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகல, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சிபிஆர் டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஆனாலுமே உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து விர்ஜின் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கேப் டவுனா கண்டிப்பாக வந்து 250 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியில் சொன்னால் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டே தான் இதுலேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சென்செக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நிஃப்டி அளவுக்கு நேரோ சிபிஆரே இல்லை, பட் இது வந்து மீடியம் சிபிஆர்னு சொல்ல முடியாது, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம நிஃப்டியில் சொன்ன சேம் அதே பேட்டர்னை வந்து நீங்கள் இதுலேயுமே வந்து எடுத்துக்கலாம். ட்ரெண்டிங் டேக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் ஒரு கீழே ஃபால் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரெக்கவரி சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹியூஜ் கேப் டவுன் டேயில் என்ன வேணால் நடக்கலாம், பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிங்க கண்டிப்பாக. ஆனால் நான் சொல்கிறது ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துக்குங்க. அண்டு நேற்று பாருங்கள் விக்ஸுமே கம்மியாக இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து 2.5% கம்மியாக இருக்குது. எனக்குமே மார்க்கெட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது விக்ஸ் வந்து கம்மியாகுது, அது கன்சாலிடேட் ஆகும்போது விக்ஸ் கம்மியாகுதுன்னா புல்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹியூஜ் கேப் டவுனுக்கு அப்புறம் புல்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களா இல்லை பியர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இன்றைக்கி அவாய்டே தான், ட்ரேடிங்கே எடுக்காமல் விட்டுறலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேக்கான அனாலிசிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.